Hi friends, இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன இதை பற்றி சொல்லியிருக்கோன்னா மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் அண்ட் டிவிஷன் எக்ஸ்பிரஷன் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள சம் திங்கிங் கார்னர்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். மைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். இதை பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஆப்ரேஷன் ஆஃப் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன். Multiplication of rational expression. First topic. Multiplication பார்க்கும்போது ரெண்டு ரேஷ்னல் நம்பர்ஸ் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம். ஆர் டூ ரேஷ்னல் நம்பர், ரெண்டு ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன். இதில் இருக்க டினாமினேட்டர் வந்து எப்போவுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். அட் த சேம் டிவிஷன் பண்ணும்போது சேம் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் எடுக்கிறோம். q ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது. இதை டிவிஷனாக எழுதும்போது மறுபடியும் மல்டிப்ளிகேஷனாக எழுத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தலைகீழியாக எழுதுவோம். அதை தான் பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை q ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸ்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு திங்கிங் கார்னர். ஃபைண்ட் த அன்னோன் எக்ஸ்பிரஷன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். ரெண்டு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிகர் வந்து ரெக்டாங்கிளுக்கு லென்த்தும் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. பிரெத் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏரியா எடுத்துக்கிறோம். ஏரியா வந்து x-4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை 3x - 12 கிலோமீட்டர் ஸ்கொயர். லென்த் வந்து x-3 டிவைடட் பை 3 கிலோமீட்டர். அடுத்தது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நமக்கு என்ன தெரியும்னா லென்த் இன்ட்டு பிரெத். அதை தான் நான் வந்து எல் இன்ட்டு பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து x-4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை 3x - 2ன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு லென்த் வந்து x-3 டிவைடட் பை 3 இன்ட்டு பிரெத் எழுதிக்கிட்டோம். இப்போ பிரெத்து தான் நமக்கு வேணும். ஸோ இதை இந்த பக்கம் கொண்டுட்டு வரோம். இங்கே கொண்டு வரும்போது டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர்லேயும் நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கும் மாறி வரும். ஸோ அப்படி வரும்போது x-4 இன்ட்டு b இங்கே இருக்கிறது எழுதியிருக்கோம். x-4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 3 டிவைடட் பை 3x - 12 இன்ட்டு x - 3. இப்போது இந்த இதில் என்ன பண்ணுறோன்னா 3யை காமனாக எடுத்து எழுதுகிறோம். 3யை காமனாக எடுக்கும்போது x - 4 வரும். மற்ற வேல்யூஸ் எல்லாம் அப்படியே எழுதுகிறோம். இப்போ இந்த 3யையும் நியூமரேட்டரில் இருக்க 3யையும் கேன்சல் பண்ணும்போது பியோட வேல்யூ, அதாவது பிரெத் கிலோமீட்டர் கிடச்சிருச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதோட ஆட்டிடியூட்டும் பேஸும் கொடுத்துருக்காங்க. ஆட்டிடியூட் என்னென்னா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைட் பை x - y மீட்டர். இதில் எக்ஸ் வந்து ஒய்யோட பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் வந்து x + y இன்ட்டு எக்ஸ் + y மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னென்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஆட்டிடியூட்டும் ஹைட்டும் சேம். ஸோ அதனால் அதையே சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டோம். ஆஃப் இன்ட்டு பேஸோட வேல்யூ x + y இன்ட்டு எக்ஸ் + y, அதுதான் x + y த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். தென் ஹைட்டோட வேல்யூ 2 இன்ட்டு எக்ஸ் + 3 டிவைட் பை x - 3. இதில் 2 மட்டும் கேன்சல் ஆகும். பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதிட்டோம். இதுதான் நமக்கு தேவையான ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.15 மல்டிப்ளை பண்ணுறோம். 3x³ டிவைடட் பை 9y² இன்ட்டு 27 டிவைடட் பை x⁵. அப்போ இங்கே x³ x⁵ இருக்கிறதையும் கேன்சல் பண்ணுவோன்னா மீதி இருக்கிறது இங்கே x² இருக்கும். இங்கே 9 கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் வரும். இங்கே y² இருக்குது, இங்கே y இருக்குது. அப்போ பேலன்ஸ் y இருக்கும். அப்போது 3 டிவைடட் பை இங்கே x² பேலன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு y பேலன்ஸ் இருக்குது. அப்போ x²y. நெக்ஸ்ட்டு x⁴ b² divided by x - y into x² - 1 divided by a⁴ b³. இப்போது x⁴ b² divided by x - y into இதை வந்து a² - b²ன்னு எடுத்துகிட்டு a + b இன்ட்டு a - b இந்த மாதிரி பிரித்து எழுதுகிறோம். ஸோ அதுதான் x + 1 x - 1 டிவைடட் பை a⁴ b³. இப்போ இதில் இருக்க ஒரு 2 பியும் இதில் இருக்க 2 பியும் கேன்சல் பண்ணுறோம். x - 1ஐயும் x - 1ஐயும் கேன்சல் பண்ணுறோம். பேலன்ஸ் இருக்கிறது இங்கே x⁴, இங்கே b இல்லை, x + 1 x⁴ இன்ட்டு எக்ஸ் + 1 டிவைடட் பை இங்கே a⁴ அப்படியே இருக்கும், இங்கே ஒரு b பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கும். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.16 ஃபைண்ட் 14x⁴ டிவைடட் பை y டிவைடட் பை 7x டிவைடட் பை 3y⁴. இதே மாதிரி ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதை வந்து டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனில் எடுத்தது ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்போம். ஸோ அதனால் இது ரிவர்ஸில் எழுதுகிறோம். 3y⁴ டிவைடட் பை 7x. இப்போது இங்கே இருக்க ஒரு ஒய்யும் இங்கே இருக்க ஒரு ஒய்யும் கேன்சல் ஆகி பேலன்ஸ் 3 இருக்கும். இங்கே இருக்க ஒரு எக்ஸும் இங்கே இருக்க ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகி பேலன்ஸ் 3 இருக்கும். இங்கே 7ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ்னு வரும். அப்போ 2 × 3 வந்து 6 x³ × y³.
அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 16 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை x minus 4 divided by x plus 4. இதை எப்படி எழுதலாம்னா x plus 4 into x minus 4 எழுதலாம். இந்த ஃபார்முலா தான். ஸோ அதனால் x plus 4 into x minus 4 divided by ஏற்கனவே x minus 4 இருக்கு. அதுக்கப்புறம் இதை எழுதும்போது டிவிஷனில் எழுதும்போது ரிவர்ஸில் எழுதுவோம், அதாவது உல்டாவாக எழுதும்போது x plus 4 divided by x minus 4. இப்போ இங்கே இருக்க x 4 இங்கே இருக்க x plus 4 கேன்சல் ஆகும், இங்கே இருக்க x minus 4 இங்கே இருக்க x minus 4 பேலன்ஸ் ஆகும், பேலன்ஸ் x plus 4. நெக்ஸ்ட்டு 16 minus 2x minus 3 divided by 3x square minus 2x minus 1 divided by 8x square plus 11x plus 3 divided by 3x square minus 11x minus 4. இப்போ இதை வந்து 16 into 3 வந்து 48 வந்து 2 வரணும். அப்போ 6 8s are 48. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதிட்டோம். இதில் வந்து minus 2x வரதுனால minus 8x plus 6xன்னு எழுதிக்கிறோம். கீழே அதே மாதிரி 3 1s are 3, அதே மாதிரி minus 3 plus 1ன்னு எழுதணும்னா minus 2xன்னு கிடச்சிரும். ஸோ அதனால் அது எழுதியிருக்கோம். இங்கே எழுதும்போது 8x plus 3xன்னு எழுதிடலாம். இங்கே எழுதும்போது minus 12x plus xன்னு எழுதும்போது இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 8x plus 3 into 2x minus 1 divided by 3x plus 1 into x minus 1 divided by 8x plus 3 into x plus 1 divided by 3x plus 1 into x minus 4. இப்போது இது டிவிஷனில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் எழுதும்போது என்ன எழுதலாம், தலைகீழியாக எழுதுவோம். ஸோ அதனால் அது எப்படி எழுதலாம்னா 8x plus 3 into 2x minus 3 minus 1 divided by 3x plus 1 into x minus 1 into 3x plus 1 into x minus 4 divided by 8x plus 3 into x plus 1. இப்போ 8x plus 3யும் 8x plus 3யும் கேன்சல் ஆகிரும். அட் த சேம் வந்து 3x plus 1 3x plus 1 கேன்சல் ஆகிடும். அப்போ 2x minus 1 into x minus 4 divided by x minus 1 into x plus 2. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது x square minus 1. இப்போ 2x into xன்னு போடும்போது 2x square, 2x into 4 minus 4ங்கும்போது minus 8x, minus 1 into xன்னு போடும்போது minus x, minus 1 into minus 4ன்னு போடும்போது plus 4. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். அதுதான் இந்த ஆன்சர். அடுத்தது எக்ஸசைஸ் 3.5. ஃபஸ்ட்டு அட் த சேம் சிம்பிளிஃபை. இதில் ஒரு 3 சம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் வந்து 4x square plus 2z square into 6xz cube divided by 20y power 4ன்னு வரும். இப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இதில் இருக்க 2வும் இதில் இருக்க 6ல் டிவைட் பண்ணோன்னா 3ன்னு வரும். இது 5 times 4 போடுவோம், இது 1 டைம் வரும். அடுத்தது இங்கே இருக்க இசட் ஸ்கொயரும் இங்கே இருக்க இசட் க்யூபும் கேன்சல் ஆகும்போது இதில் பேலன்ஸ் 1 இருக்கும். இங்கே இருக்க ஒரு ஒய்யும் இங்கே இருக்க ஒரு ஒய்யும் கேன்சல் ஆகும்போது மீதி இருக்கிறது 3, இங்கே இருக்கிறது 3, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஒரு இசட் இருக்குது டிவைடட் பை ஒய் பவர் 5y பவர் 3. அடுத்தது p square minus 10p plus 21 divided by p minus 7 into p square plus p minus 12 divided by p minus 3. நான் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எழுதிட்டேன். ஃபஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இது 7 3s are 21, அதனால் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது அதை செப்பரேட் பண்ணி கொண்டு வர்றது வந்து p minus 3 into p minus 7 divided by p minus 7. இங்கேயே கேன்சல் பண்ணி கூட p minus 3ன்னு எழுதிக்கலாம், இல்லை அப்படியே வச்சு கடைசி கூட பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது என்னது இருக்குது, p square plus p minus 12 divided by p minus 3 the whole square. இதுக்கு என்ன பண்ணலாம், 4 3ன்னு செப்பரேட் பண்ணிக்கலாம். 4p minus 3p minus 12 அதிலிருந்து செப்பரேட் பண்ணி எழுதும்போது p minus 3 into p plus 4 divided by p minus 3 the whole square. ஒரு p minus 3 கூட கேன்சல் பண்ணி கூட எழுதிக்கலாம். p plus 4 divided by p minus 3ன்னு வரும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் இதே மாதிரி அப்படியே எழுதிட்டோம். இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணுறோம். இதில் ரெண்டுமே கேன்சல் ஆகிரும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ p plus 4 மட்டும் இருக்கும். அடுத்தது 5t cube divided by 4t minus 8 into 6t minus 12 divided by 10tன்னு இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே கீழே இருக்கும்போது 4 காமனாக எடுக்கும்போது t minus 2ன்னு வரும், இன்ட்டு 6 காமனாக எடுக்கும்போது t minus 2ன்னு வரும், டிவைடட் பை 10tன்னு வரும். இங்கே இருக்கிற இது 2 டைம்ஸ் போகும், இது வந்து 1 டைம் போகும். அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணும்போது இது 3ன்னு வரும். இதில் ஒரு டைம் t கேன்சல் ஆகும், இங்கே பேலன்ஸ் 2 இருக்கும். இங்கே t minus 2வும் t minus 2வும் கேன்சல் ஆகிரும். அப்போ 3/t square
அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் செகண்ட் ஒன், அதுவும் ஒரு சிம்பிளிஃபை தான், மல்டிப்ளிகேஷன் தான். x + 4 divided by 3x + 4y into 9x square minus 16y square divided by 2x square plus 3x minus 20. இதான் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். இதை வந்து எழுதும்போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயராக இருந்தால், அதாவது இதை வந்து 3x ஸ்கொயர் மைனஸ் 4y the whole square ஸோ இப்படி இருக்கும்போது a + b a minus bன்னு எழுதலாம். அதை தான் இங்கே பிரித்து எழுதிருக்கோம். 3x + 4y 3x minus 4yன்னு இதை எழுதும்போது 2 20s are 14 வரும், 8 5s are 14 வரும். அதனால் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதிக்கிட்டோம். அது வந்து செப்பரேட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். இந்த வேல்யூவில் இதுவும் இந்த நியூமரேட்டரும் கேன்சல் ஆகிட்டு x + 4 × 3x - 4y டிவைடட் பை இதை பண்ணும்போது 2x - 5 × x + 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் x + 4 x + 4 கேன்சல் ஆகி பேலன்ஸ் ஆன்சர் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், x³ - y³ டிவைடட் பை 3x² + 9xy + 6y² × x² + 2xy + y² டிவைடட் பை x² - y². இதை பண்ணும்போது a³ minus b³ equal to a minus b into a square plus ab plus b square. இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு x minus y into x square plus xy plus y squareன்னு கீழே எழுதும்போது 6 3s are 18 வரும். ஸோ அதனால் 6 3ங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். இங்கே எது எழுதும்போது x + 1y the whole square விரிச்சு எழுதுனா இந்த மாதிரி வரும். இது a² - b² a + b × a - bங்கிற கான்செப்டில் எழுதுகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. x - yயும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க ஒரு x + yயும் இதில் இருக்க ஒரு x + yயும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறத எழுதிக்கிறோம். இதை அடுத்து செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணிவிட்டு 3x + 6y × x + yன்னு கிடைக்கும். இங்கே இருக்க இங்கே x + yயும் கேன்சல் ஆகி இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது செகண்ட் சப்டிவிஷனுக்கு. அடுத்தது தேர்ட் சம், சிம்ப்ளிஃபை 2a² + 5a + 3 டிவைடட் பை 2a² + 7a + 6 டிவைடட் பை a² + 6a + 5 டிவைடட் பை -5a² -35a -50. இதை எப்படி அப்படியே வந்து மல்டிப்ளேவும் பண்ணுறோம், அதாவது ரிவர்ஸ்லேயும் எழுதுகிறேன். அடுத்த சேம் செப்பரேட்டும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 3s are 6 6க்காக 2 3s are போட்டாலே அப்படியே ஆட் பண்ணும்போது வந்துடும். அதனால் 2a² + 2a + 3a + 3 டிவைடட் பை கீழே இருக்கிறது 2a + 7aன்னு வந்தது. 6 2s are வந்து 12 வரணும்னா 4 × 3 போட்டோன்னா 4 + 3 போடும்போது 7 வரும். அதனால் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கிட்டோம். இங்கே எழுதும்போது இது மேலே வரும், இது கீழே வரும். ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் மாற்றி எழுதிட்டோம். ஸோ மேலே வரும்போது -5a² -25a -10a இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 250 கிடைக்கும். 250 கிடைக்கும் ப்ளஸில். ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். -25 வரதுக்காக ரெண்டுமே மைனஸில் எழுதிக்கிட்டோம். -25a -10a -50 டிவைடட் பை இங்கே இருக்கிறது 2ம் 3யும் போட்டாலே வந்துடும். இல்லைன்னா 1ம் 2ம் 3யும் போட்டால் வந்துடும். இங்கே வந்து 1 5s are 5. ஸோ அதனால் a + 5a + 5ன்னு எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் 2a + 3 × a + 1 டிவைடட் பை 2a + டிவைடட் பையில் 2a + 3 × a + 2ன்னு வருது. இங்கே எழுதும்போது -5 இந்த ரெண்டுலேயுமே -5 காமனாக எடுக்கும்போது -5 × a + 2 × a + 5 டிவைடட் பை a + 5 × a + 1 வருது. இங்கே 2a + 3யும் 2a + 3யும் கேன்சல் ஆகிடுது. a + 2வும் இங்கே a + 2வும் கேன்சல் ஆயிரும். a + 5வும் a + 5வும் இங்கே கேன்சல் ஆகிடுது. a + 1ம் a + 1ம் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -5ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், b² + 3b - 28 டிவைடட் பை b² + 4b + 4 டிவைடட் பை b² - 49 டிவைடட் பை b² - 5b - 14. இப்போ அதே மாதிரி செப்பரேட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே பண்ணுறோம்.
செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இது 28 7 4s போட்டோன்னா 28 வரும். ஸோ 7 - 4 வந்து 3ன்னு கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அடுத்தது 4 இது b+2 the whole square டேரெக்டாகவே தெரியும். அதனால் இங்கே 2b + 2bன்னு பிரித்து எழுதிட்டேன். இங்கே இருக்கிறது நியூமரேட்டருக்கு போகுது. நியூமரேட்டர் போகும்போது இது 14 இருக்குது. 14 7 2s 14 வரும். அப்போது -7b + 2ன்னு போடும்போது -5 கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து a² - b² இங்கே 7² இருக்குது. அதனால் b + 7 × b - 7. இதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணி வரும்போது b - 4 × b + 7 / b + 2 × b + 2. இங்கே செப்பரேட் பண்ணி வரும்போது b + 2 × b - 7 / b + 7 × b - 7. எல்லாமே கேன்சல் ஆகி பேலன்ஸ் இருக்கிறது b - 4 / b + 2 அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்குது. இதுதான் ஆன்சர். அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் x + 2 / 4y / x² - x - 6 / 12y². இது ஃபஸ்ட் ஒன் அப்படியே இருக்கும். செகண்ட் ஒன் எழுதும்போது மல்டிப்ளிகேஷனில் எழுதும்போது மாற்றி எழுதும்போது 12y² / x² -x - 6ன்னு வரும். 2 3ன்னு செப்பரேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க 4ம் இங்கே இருக்கிறதும் கேன்சல் பண்ணும்போது 3 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ஒய்யும் இதில் இருக்க ஒரு ஒய்யையும் கேன்சல் ஆயிரும். அப்போ 3 × x + 2 × yன்னு வரும். கீழே இருக்கிறது இதை செப்பரேட் பண்ணும்போது x × x - 3 + 2 × x - 3ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் இது x + 2 × x - 3ன்னு எழுதிக்கிறோம். கடைசியில் ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 3y / x - 3ன்னு கிடைக்குது. இங்கே இருக்க x + 2 இங்கே இருக்க x + 2 கேன்சல் ஆனதுனால பேலன்ஸ் இருக்கிறது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 12t² - 22t + 8 / 3t / 3t² + 2t - 8 2t² + 4t. இப்போ இது 12ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 96 வந்து எந்த ரெண்டு வேல்யூவால் ஆட் பண்ணும்போது வருதுன்னு பார்க்கும்போது 22 வரும்போதுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி 60 - 16t + 8ன்னு வருது / 3t. இதை எழுதும்போது உல்ட்டாவாக எழுதுவோம். இங்கே 2tயை காமனாக எடுக்கும்போது 2t × t + 2ன்னு வரும். இது எழுதும்போது 3 8s 24. ஸோ அதை செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி கிடைக்கிறது வந்து 2 × 3t - 60 × 2t - 1 - 8ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டுலேயும் 2 காமனாக இருக்கிறதுனால 2 × 3t - 4ன்னு எழுதிக்கிறோம். மீதி இருக்கிறது 2t - 1 / 3tன்னு வந்துடும். இங்கே நியூமரேட்டர் அதே தான் வருது. டினாமினேட்டரில் வந்து 3t - 4 × t + 2ன்னு வருது. இப்போது இங்கே இருக்க டீயும் இங்கே இருக்க டீயும் கேன்சல் ஆயிரும். 3t - 4ம் 3t - 4ம் கேன்சல் ஆயிரும். t + 2ம் t + 2ம் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 × 2t - 1 / 3 அதுதான் ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன் if x = a² + 3a - 4 / 3a² - 3 y = 9² + 2a - 8 / 2a² - 2a - 4. இப்போ என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்னா x² y (-2) இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கிறோம். இதை செப்பரேட் பண்ணுறோம். நியூமரேட்டரை செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். டினாமினேட்டரில் ரெண்டுலேயும் 3 காமன், அதனால் 3 காமனாக எடுத்து a² - 1ன்னு எடுத்துக்கிறோம். இதை செப்பரேட் பண்ணும்போது a + 1 a - 1ன்னு எழுதலாம். ஸோ நியூமரேட்டர் வந்து அது செப்பரேஷனில் போயிட்டுருக்கு. அதில் செப்பரேட் பண்ணி கிடச்சது a - 1 × a + 4 / 3 × a + 1 × a - 1. அப்போது இங்கே இருக்க a - 1ம் இங்கே இருக்க a - 1ம் கேன்சல் ஆகி a + 4 / 3 × a + 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு y வந்து a² + 2a - 8 / 2a² - 2a - 4ன்னு வரும். இதையும் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணுறோம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது a - 2 × a + 4 / 2 × a + 1 × a - 2. நெக்ஸ்ட்டு இங்கே a - 2ம் a - 2ம் கேன்சல் ஆகி a + 4 / 2 × a - 2ன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன வேணும்னா x y (-2ன்னு வரும். அப்போ x² /
ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஸோ அதுதான் கிடைச்ச ஆன்சர்ஸை ஸ்கொயரில் எழுதுகிறோம். மாற்றி எழுதும் போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்குது. இதில் வந்து a + 4 the whole ஸ்கொயரும் a + 4 the whole ஸ்கொயரும் கேன்சல் ஆகி 4 × a - 2 the whole ஸ்கொயர் டிவைடட் பை 9 × a + 1 the whole ஸ்கொயர். இதை இந்த மாதிரி செப்பரேட் பண்ணியும் எழுதிக்கலாம். இஃப் எ பாலினாமியல் p of x கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை அனதர் பாலினாமியல், டிவைட் பண்ணக்கூடிய இன்னொரு பாலினாமியல் q of xன்னு கொடுத்துட்டாங்க. இந்த டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து x - 7 டிவைடட் பை x + 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா q of x கண்டுபிடிக்கணும். இப்போ p of x என்னென்னு எழுதிட்டோம். இதை செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு p of x divided by q of x என்னன்னு கிடைக்குன்னா p - 7 divided by x + 2ன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு தேவையானது q of x. q of x மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு மீதி இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ p of x × x + 2 divided by x - 7 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு p of x ஓட வேல்யூ x + 2 × x - 7 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x - 7ம் x - 7ம் கேன்சல் ஆகிரும். அப்போ q of x வந்து x + 2 the whole ஸ்கொயர்னு வரும். a + b the whole ஸ்கொயராக இருந்தால் a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி எழுதிட்டோம். q of x கிடச்சிச்சு. தேங்க்யூ.